ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் பார்க்குறோம். இதை நீங்கள் வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிறத மட்டும் ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி மட்டும் பாருங்கள் போதும். ஏன்னா எல்லாமே ஷார்ட்கட்ஸில் தான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொலை செய்த முகலாய மன்னன் யார்? முகலாய மன்னன் வந்து யாரை கொலை செஞ்சதுன்னா தேஜ் பகதூரை தான் கொலை செஞ்சுருக்காங்க. அது வந்து யார் முகலாய மன்னன் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது முகலாயர் வந்து பார்த்தீங்கன்னா தேஜ்பாயை கொலை செய்திருக்காங்க. ஒரு மன்னனை வந்து கொலை செய்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போது அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, உள்ளே வந்து ஒரு கருப்பாடை வந்து உள்ளே அனுப்பிச்சிருந்தா மட்டும்தான் வந்து அவங்களால வந்து ஈஸியாக கொலை செய்ய முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து கருப்பாடுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், பேக் ஷிப்னு சொல்லுவோமா. இங்கே பாருங்கள், அவுரங்கசீப்னு சொல்லி ஷிப் வருது பார்த்தீங்களா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. தேஜ் பகதூரை கொலை செய்த முகலாய மன்னன் யார்? ஷிப் தான், ஒரு கருப்பாடை யூஸ் பண்ணி தான் கொண்டுருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக சொல்லலாம், அவுரங்கசீப். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, நிதி ஆயோக் இன் தலைவர் யார்? நிதி ஆயோக்கோட தலைவர் யார்? இதை வந்து சின்ன ஷார்ட்கட்டில் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நிதினா பணம். பணத்தை வந்து நீ எனக்கு தரலைன்னா உனக்கு வந்து மந்திரிச்சு விட்ருவேன். அவ்வளோதான். பிரதம மந்திரி மந்திரிச்சு விட்ருவேன். நிதி, எனக்கு பணம் தரலைன்னா உன்னை வந்து நான் மந்திரிச்சு விட்ருவேன். அவ்வளோதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் சரம் 63 குறிப்பிடுவது என்ன? 63 வந்து குறிப்பிடுவது என்ன? இதுக்கு வந்து ஷார்ட்கட் இல்லை. ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் படித்து தான் ஆகணும். குடியரசுத் தலைவருங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸு. இது பார்த்திங்கன்னா எந்த வருஷம் பார்த்திங்கன்னா வயது ஓட்டு போடுறவங்களோட வயது பார்த்திங்கன்னா 21 18 குறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தான் இங்கே கேட்டிருக்காங்க. இதில் வந்து கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், 21 18க்கு எப்போ குறைச்சாங்க? 8 இருக்குங்களா, ஆன்சரும் பார்த்திங்கன்னா 8ல் தான் முடியுது. 1988. அவ்வளோதான். கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா. 21 எப்போ 11 குறைச்சாங்கன்னா 1988. அவ்வளோதான். இந்த கொஸ்டின்லேயே அதில் ஆன்சர் இருக்க முடிஞ்சிச்சு. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய கொஸ்டின். இதுக்கு வந்து ஆன்சர் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இந்திய அரசியலமைப்பு வரையறை குழுவின் தலைவர் யார்? டிராஃப்ட் கமிட்டியோட தலைவர் ஹெட் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் போதும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 2016 பார்த்தீங்கன்னா புலிகள் பாதுகாப்பு திட்டம் குறித்து 3வது அரசியல் அமைச்சரவை கூட்டம் எப்போது வந்து நடைபெற்றதுங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன இது பார்த்திங்கன்னா மொத்தம் 3வது வந்து எப்போ வந்து நடந்திருக்கு, எங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 3வதா அப்படின்னு ஒரு இது வச்சிங்கன்னா 3வதா, ஐயோ தெரியலையே இது புதுசாக இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே தான் கொஸ்டினில் ஆன்சரும். புதுசாக இருக்கா? புதுடெல்லி. எப்போது எங்கே நடந்துச்சுன்னு சரி எனக்கு தெரியலையே. எப்போது? ஏப்ரல். அதுக்கப்புறம் டேட்டு, இந்த டேட்டு தெரியலனா பட்ட நாமம் தான். 3/1 பார்த்தீங்கன்னா போதும். 11 முதல் 14 வரைன்னு இருக்குங்களா, அவ்வளோதான். அதில் 3/1 இருக்காங்க. 3வது எப்போ நடந்துச்சு புலிகள் மாநாடு பார்த்தீங்கன்னா எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா புதுசாக இருக்கே எனக்கு தெரியல. புதுடெல்லி. எப்போன்னு தெரியலையே. ஏப்ரல். 3/1 தெரியலனா இந்த ஷார்ட்கட் தெரியலனா 3/1 அதான் பட்ட நாமம். அவ்வளோதாங்க இதுக்கு ஆன்சரு. ஆன்சர் சி. இதுதான் ஆன்சர். 2016 ரியோ ஒலிம்பிக் போட்டியில் அரையிறுதிப் போட்டியின் போது பிவி சிந்து எந்த நாட்டோட, அவ்வளோதான் மொக்க கொஸ்டின் தான், எந்த நாட்டை வந்து தோற்கடிச்சார், எந்த நாட்டோட வீரனை வந்து தோற்கடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிவி சிந்து எந்த நாட்டோட வீரர்களை வந்து தோற்கடிச்சாங்க அப்படின்னா, எப்படியா இருந்தாலும் ஒரு போட்டின்னு வந்துட்டால் வந்து பலம் வாய்ந்தவனாக தான் வந்து போட்டி போட முடியும். அப்போது இந்த போட்டி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி எல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பிவி சிந்து பார்த்திங்கன்னா சப்பையாக வந்து எதிர்நாட்டு வீரரை வந்து தோற்கடிச்சிட்டாங்க. சப்பான். அவ்வளோதான். சப்பான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஓகே, இது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2016 அப்போ பார்த்திங்கன்னா வந்து ஐக்கிய நாடுகள் சபை எந்த கலைஞர் கௌரவிக்கப்பட்டார், எந்த இசை கலைஞரை வந்து கௌரவிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சூப்பு குடித்தோம், ஆஹா ஓஹோன்னு இருந்தது. அவ்வளோதான். எம்எஸ் சுப்புலட்சுமி. ஆகஸ்ட் மாதம் 2016 அவங்கள தான் பார்த்திங்கன்னா சூப்பு பார்த்திங்கன்னா ஆஹா ஓஹோன்னு இருந்தது. முடிஞ்சிச்சு இதோட ஆன்சர்ஸ்.
எந்த மாநிலத்தில் ஆளுநர் தமிழ்நாடு மாநிலத்தின் கூடுதல் பொறுப்பு ஆளுநராக செப்டம்பர் 2016 பதவி ஏற்றார்? அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா எந்த 2 இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த 2 மாநிலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஆளுநராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். எந்தெந்த மாநிலம்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டுக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கணும்னா அவங்க வந்து சாதாரணமாக இருக்காது. எப்படியும் அது பெரிய மாநிலமாக தான் இருக்கும். அதே தான் மகாராஷ்டிரா. பெருசு பிக்காக இருக்கக்கூடிய நாடு இது ஊரால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து சேர்ந்து நம்மளை பார்த்துக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாடு பெரிய மாநிலங்கிறனால அது நம்ம சும்மா சின்னது. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா. ஓகே. எந்த மசோதா இந்தியா பாராளுமன்றம் 2016 நாடு முழுவதும் ஒரே வரி விதிப்புக்காக நிறைவேற்றப்பட்டது? இது வந்து ரொம்ப பேசிக்கான கொஷின். இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். இதனால தான் இப்போ வரைக்கும் பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. அதை நான் சொல்ல விரும்பலை. ஓகே. அடுத்து இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மொக்கையாக வச்சுக்கலாம். உலக பெண் குழந்தைகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? பெண் குழந்தைகளுக்கு வந்து எப்போ வந்து இது பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை. என்னதான் பெண்களுக்கு வந்து உரிமை நம்ம இருக்குது, நிறைய சட்டங்கள் கொண்டு வந்தாலும் அவங்களால வந்து முழுசாக அந்த இதை வந்து பெற முடியாது. பார்த்திங்கன்னா காலேஜ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து பேசவே விடுவாங்க. அப்படிங்கிற மாதிரி காலேஜ் எல்லாம் முடித்து கரெக்டாக இது பண்ணுறதுக்கு 24 வயசு ஆகும். ஜனநாயக உரிமை பெறுறதுக்கு 24 வயசானால் தான் அது பண்ணணும். ஜனவரி 24 ஏஜ் 24 அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பெண் குழந்தை தினம் பார்த்திங்கன்னா உலக பெண் குழந்தை தினம்னா ஜனவரி 24. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.